ஒவ்வொரு நாள் ஷிஃப்ட் முடிச்சு வரும்போதும் ஏதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருக்குது. அப்படி தான் இன்றைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுறதுக்கு எடுத்துட்டேன். என்ன சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருந்தப்போ நாகர்கோயில் கொத்து பரோட்டா அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம ஊர் மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்டால் 10 கிலோமீட்டர்ஸ் மேலே இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ வர்றதுக்கு எனக்கு 80 மினிட்ஸ் என்னோடய பொறுமையே சோதிச்சிருச்சு. எனக்கு அவ்வளோ பசி வேறு. ஒரு வழியாக வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் வந்துட்டு அவ்வளோ கடன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ பசி. ஓப்பன் பண்ணி பார்த்தா சால்னா வச்சுருந்தாங்க. அப்புறமா சென்னையில் எல்லாமே ரைத்தாவில் வந்துட்டு கேர்ட் இருக்காது, ஆனால் இந்த கடையில் வந்துச்சு கேர்ட் இருந்துச்சு. அப்போ ஓகே, நம்ம ஊர் ஸ்டைல் தான் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் கொத்து பரோட்டாவுமே பார்த்தா எனக்கு வந்துட்டு ஊரோட ஸ்டைலில் தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் நான் வந்துட்டு தயிர் ஓப்பன் பண்ணப்போ தான் நான் வந்துட்டு ஷாக் ஆகிட்டேன். என்னதுடா இது உள்ள தயிரெல்லாம் இருக்கே அப்படின்னு. ஏன்னா இங்கெல்லாம் வெறும் வெங்காயம் தான் கொடுப்பாங்க, தயிரே இருக்காது. ஸோ அப்படியே எடுத்து ஒரு வாயில் வச்சா எனக்கு அப்படியே ஊர் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. எதனாலேன்னு தெரில, பட் அப்படியே ஊர் டேஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 10க்கு 9.5 கொடுப்பேன். டாடா பாய்.